ஹாய் கேகேஆர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தன்னோட பையனை காட்டுக்குள்ளே விட்டுட்டு வராரு. எதுக்காக காட்டுக்குள்ளே விட்டுட்டு வராரு, அந்த ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே அந்த பையன் எப்படி சர்வே பண்ணான் அப்படின்றது தான் இதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனது மகனை அழைத்து கொண்டு அவரது தந்தை ஒரு காட்டுக்கு சென்றார். அப்பொழுது மகனிடம் ஒரு சவாலை முன்வைத்தார். மகனே, இப்பொழுது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனால் நீ பயப்படக்கூடாது, வீட்டுக்கு ஓடி வந்துவிடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் இறுக்கி கட்டினார். பின்னர் தந்தை திரும்பிச் செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை அலறும் சத்தமும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மழை வேற தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிர்கதியாக தவிக்க விட்டுவிட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான். பயனில்லை. சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கப் போகும், பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினான். இப்படியே இரவும் கழிந்தது. விடியற்காலையில் லேசாக கண்ணசைந்தான். சூரியன் உடம்பை சுட்ட பொழுதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்களை கசக்கிக் கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகை வந்துவிட்டது. அப்பா என்று கூவியபடி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பார்த்து தழுவிக்கொண்டான். அப்பா, நீ எப்பப்பா வந்தீங்க என்று ஆவலோடு கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்பொழுது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு இங்குதான் இருந்தீர்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை? ஏன் என்னிடம் இருந்து எதுவும் பேசவில்லை என்று கேட்டான். மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது. கடவுளும் அந்த தந்தை போலதான் நம்மோடு இருக்கிறார். துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் பொழுது துவண்டு விடாமல் நாம் தீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் பார்வையாளர்களைப் போல இருக்கிறார்கள். இறைவன் எப்பொழுதும் எம்மை கைவிடுவதில்லை. அவரை நாம் நம்புவது விட்டாலும் அவர் எம்முடையவனே என்பது இருப்பார். ஏனெனில் அவரே எமது தந்தை. உண்மைதான், கடவுள் நம்மளை கவனிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை கண்டிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாரு. நல்லது கெட்டது நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்றத நானும் நம்புகிறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.